அண்ணாமலை பற்றி கூட நீங்கள் வந்து ஒரு நேர்காணலில் சொன்னீங்க. அண்ணாமலை ஏன் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பதவி வந்து ராஜினாமா பண்ணார் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னீங்க. என்ன பின்னணி? அவங்க ராஜினாமா பண்ணிட்டு இங்கே தலைவர் எதுக்கு வந்தார்? நான் என்ன கேட்குறேன், ஐபிஎஸ் படிச்சு ஒரு உயர்நிலை போனதுக்கு அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு வரதுக்கு ஒரு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் ராஜினாமா பண்ணார் அவர் சொல்லுங்க. இல்ல நான் சொல்லணும்னு சொன்னீங்களே நீங்க சார். நான் எப்போ சொல்லணுமோ அப்ப நான் சொல்லுவேன். எல்லா இடத்துலயும் சொல்றதுக்கு ட்ரம்ப் கார்டை வந்து எல்லா இடத்துலயும் ஓபன் பண்ண மாட்டான் விவரம் சீட்டாட்டக்காரன். எனக்கு வேணா அவர் சொல்லிட்டு ஒரே மேடையில் விவாதிக்க தயாரான ஒரு கேட்கட்டும், நான் வந்து பேசுறேன். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கு. நிச்சயமா இருக்கு. அவர் ராஜினாமா செய்கிற போது கர்நாடகத்துடைய முதலமைச்சர் யார்? அந்த முதலமைச்சரா இருக்கிற போது இவர் ராஜினாமா செய்யாமல் இருந்தால் நான் ஒண்ணு வேணா சொல்றேன், இவர் கைதாகி சிறைக்கு போயிருப்பார். அதனால்தான் வேறு வழி இல்லாம ராஜினாமா பண்ணிட்டு வர்றார். ஒரு ஐபிஎஸ், நான் திரும்பி கேட்கிறேன் சார், அவர் ஐபிஎஸ் அதிகாரி பயிற்சி பெற்றவர் தானே. அப்ப அவருக்கு எதுக்கு நான் அரசாங்க பாதுகாப்பு? இப்ப கூட வர்றாங்கல்ல, அவரை விட நான் 55 வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்கிறேன். அவர் சந்தித்த பிரச்சனையோட ஏராளம் நான் சந்தித்தது. எனக்கு கேட்டா வேணான்னு தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு கட்சி, தேசிய கட்சியோட மாநில தலைவர். ஆட மாநில தலைவர், மண்ணாங்கட்டி தலைவர் கிடக்கட்டும் சார். நான் கேட்கிறேன், நீ தான் பெரிய மாவீரன் ஆச்சே, ஐபிஎஸ் அதிகாரி ஆச்சே, அதுக்கு என்ன உங்க வரி பணம் என் வரி பணத்துல எவ்வளவு லட்ச லட்சமா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? நீ வேணான்னு சொல்லணும். நீ ஆண்மையா